தமிழ் சினிமாவுடைய ஓஜி புரொடக்ஷன் கம்பெனியான ஏவிஎம் ஹெரிடேஜ் மியூசியமுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் எங்க இருக்குன்னா, சென்னை வடபழனியில் இருக்கிற காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடுல தாங்க இந்த மியூசியம் இருக்கு. இவங்க படத்துல யூஸ் பண்ண கார்ஸ், பைக், கேமரா, சவுண்டுக்கு யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட், எடிட்டிங்க்கு யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் இது எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த மியூசியமுக்கு என்ட்ரி ஃபீஸா அடல்ட்டுக்கு 200 ருபீஸும் கிட்ஸுக்கு 150 ருபீஸும் சார்ஜ் பண்றாங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு 300க்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க. அந்த படத்துல யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட் எல்லாமே இந்த மியூசியம்ல ஷோக்கு வச்சிருக்காங்க. எனக்கு இந்த மியூசியம்ல பிடிச்சது என்னன்னா, இந்த பழங்காலத்து கார் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் கமலஹாசன் ஹாப்பி நியூ இயர் சாங்ல அந்த பைக் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. குறிப்பா சிவாஜி படத்துல ரஜினி யூஸ் பண்ண அந்த எல்லா பொருளுமே இந்த மியூசியம்ல பார்க்க முடிஞ்சது. இந்த சிலையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? பாரிய அநியாயத்தை அவன் சிலைக்கு அவனே மாலை போடுறான். எனக்கு இந்த இடத்துக்கு வந்தது எப்படி இருந்ததுன்னா, இந்த பழங்காலத்து பொருட்கள் எல்லாமே பார்த்தது நல்லா இருந்தது. அதுவும் இல்லாம அந்த காலத்துல சினிமாவுக்கு உபயோகப்படுத்தின பொருட்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கும்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க உங்களுடைய குழந்தைக்கு சினிமால மட்டுமே பார்த்தத நேர்லயும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, ஒரு தடவை இங்க இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து காமிங்க. உள்ள போகறதுக்கான காஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது கொஞ்சம் கம்மியா இருந்தாவே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பா போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுடைய விருப்பம் தான்.